ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆல் சோல்ஸ் டே, கல்லறை திருநாள்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ டே டு ரிமெம்பர் ஆர் பிலவட் ஒன்ஸ். இப்போ ஒரு வேளை அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட சில்ட்ரனாக கூட இருக்கலாம், அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள நினைவு கூர்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் அந்த லாஸ் வந்து எல்லாத்துக்குமே காமன் தானே. ஹிந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த இழப்பு அப்படிங்கிற அந்த வலி வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். அந்த அன்பை வந்து நம்ம இந்த நாளில் வந்து நம்ம அவங்கள போய் பார்த்து அந்த கல்லறையில் போய் பார்க்குறது மூலமாக அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துகிற ஒரு டே தான் இந்த டே. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லா கல்லறைகள்லையுமே பார்க்கலாம். கல்லறையில் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறது, கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வர்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் அ டே டு அப்கீப், அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறேன். நான் இறந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவு இல்லைல்ல, இது வந்து ஒரு வாழ்க்கையோட ஆரம்பம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல் நம்மளும் இறந்து போனவங்க ஒவ்வொருத்தவங்களும் உயிர் தெழுவாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். நாங்கள் நமக்காக மற்றவங்க ப்ரேயர் பண்ணது மூலமாக நம்ம ஹெவனுக்கு போக முடியாது. நம்ம தான் நம்மளோட பாவத்தை ஏசப்பாட்ட அறிக்கை பண்ணி நம்ம வந்து பாவத்தை மன்னிப்பு பெற்று ரட்சிப்படைஞ்சிருந்தால் தான் நம்ம ஹெவனுக்கு போக முடியும். நித்திய வாழ்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அடைய முடியும். அவங்க உடம்பு வந்து மண்ணோட மண்ணாக போனாலும் அவங்களோட ஆத்மா வந்து பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. இந்த நம்பிக்கையை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். அவங்கள வந்து என்ன இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம வேதனைப்படக்கூடாது. அவங்களுக்காக நம்ம நன்றிகள் சொல்லணும், அவங்கள நினைவு கூறணும். அதை பற்றிய ஒரு நாள் தான் இந்த கல்லறை திருநாள்.